அதாவது எச் ராஜாவும் இந்த பீட சனிய அப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க. இப்படி பேசுவதற்கான காரணம் என்னங்கிறது ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய ஐடியாலஜியை தான் வந்து பேசுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து எச் ராஜாவை வந்து 7.5 சனி அப்படின்னு சொல்றோம்னா பிஜேபியை சொல்றோம்னு அர்த்தம். பிஜேபியோட சிந்தனையை சொல்றோம்னு அர்த்தம். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மக்களை என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம அப்படி சொல்றோம். இதுல எச் ராஜா பீத்த பெருமை தாங்க முடியாம 7.5 சனி அப்படிங்கிறது வந்து சனி பகவான் வந்து கர்ம பலனை அடிப்படையில வந்து நல்லது செய்வாரு, கெட்டது செய்வாரு, அந்த மாதிரி நானு அப்படின்னு எல்லாம் வந்து பீத்த பெருமை எதுக்கு அந்த ஆளுக்கு? பிறப்பின் அடிப்படையில் இப்ப அவர் சொல்றது பூர்வ புண்ணியம் அப்படின்னு எல்லாம் எச் ராஜா சொல்றாரு இல்லையா? அந்த சிந்தனை, அந்த ஐடியாலஜி பிஜேபிக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை. பிறப்பின் அடிப்படையில் இந்த ஜாதி தான் உயர்ந்தவர்கள், இந்த வர்ணம் தான் உயர்ந்தவர்கள், அவர்களை இந்த நாட்டினுடைய உயர்குடிகளாக வைக்கணும், மீண்டும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய ஐடியாலஜி. அதை தான் நம்ம சொல்றோம். நீங்க வந்து ஒரு சனி, இந்த நாட்டை பிடித்த 7.5 சனி தான் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சது. அந்த சனியை எண்ணி வரைக்கும் ஒழியல. இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில இருந்தெல்லாம் வந்து பார்த்தாங்க, அவங்களே என்ன சொல்றாரு? எச் ராஜா வந்து பிராமணர் சங்க மீட்டிங்ல வந்து சொல்றாரு, இந்த பிராமணர் கட்டமைப்பை உடைக்க அவங்களை வந்து காரணமாகத்தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் உள்ள வந்தாங்க. இப்போ இந்த கட்டமைப்பை உடைத்ததுனால இங்க இந்துக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையா இல்ல, எல்லாரும் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. ஆரிய பார்ப்பன வாய் இருக்குல்ல, வாய், அந்த மாதிரி ஒரு நார வாயை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, வெள்ளக்காரன் வரும் காலத்தில் இங்கு அதிகாரமிக்க சமூகமாக இருந்தது யாரு? எச் ராஜாவுடைய தோப்பனார், முன்னோர்கள், ஆரிய பிராமணர்கள் தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வரும்போது அப்ப இங்க இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, அப்ப உங்க முன்னோர்கள் என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க இவங்களை காலி பண்றதுக்காகவே அங்கேருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்தாங்களா? அவன் வியாபாரம் பண்ண வரும்போது உள்ள விட்டல. இல்ல, பிராமணர் கட்டமைப்பை உடைத்தா ஏன் வந்து இந்துக்கள் மதம் மாற போறாங்க? பிராமணர் கட்டமைப்பை உடைத்ததுனால இங்க வந்து இந்துக்கள் மதம் மாறிட்டாங்க. ஏன் பிராமண கட்டப்பை உடைக்கணுங்கிறது மதம் மாறணும்? எனக்கு பாருங்க, இது அதாவது இவர் வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிறத மாதிரி எச் ராஜா வந்து பேச வந்திருக்காரு.